நிர்மலா ரமேஷை ரொம்ப தீவிரமா லவ் பண்றாளாம். அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த கால நிக்கிறா. அன்னைக்கு பொண்ணு பார்க்குற அன்னைக்கு அவள் வராமல் இருந்ததுக்கும் அதான் காரணம். அப்படியே சமாச்சாரம். நிர்மலாவை அவப்பாக்கில் விட்டுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவள் ரொம்ப பிடிவாதக்காரி. என்ன பண்ணுறதுன்னு நானே குழம்பு இருக்கும்போது சரோதா எனக்கு ஒரு யோசனை சொன்னான். நேராக சிவசாமி வீட்டுக்கு போய் இந்த விஷயம் பேசலாமேன்னு. நாளைக்கு போய் பேசுறதா இருக்கேன். சூழ்நிலை எப்படி இருக்கும்போது நான் எப்படி அவருக்கு எதிராக நடந்துக்க முடியும்? இதை நீங்க தெளிவா சுந்தரத்திட்ட சொல்லிருக்கலாமே மாப்பிள்ள. என்னம்மா நீங்க? அவர் இப்ப இருந்த கோவத்துல இந்த விஷயத்த அவர்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? நாளைக்கு ரமேஷ் வீட்டுல போய் பேசிட்டு அப்புறம் சொல்லலாம்னு இருக்கேன். மாப்பிள்ள, இந்த விஷயத்துல கூட என் மனசுல ஒண்ணு படுது, தயங்காம கேட்கலாமா? சொல்லுங்க மாமா. இந்த சம்பந்த விஷயமா உங்க தங்க சொல்றத மட்டும் வச்சு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு எனக்கு படுது. இப்போ அந்த ரமேஷும் இந்த விஷயத்துல அவ்வளவு தீவிரமா இருந்தான்னா உங்க குடும்பத்து மேல இவ்வளவு அவப்பேர் வர அளவுக்கு சாராய மோசடி செய்திருப்பானா? இல்ல, அவன் தான் செஞ்சான்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது இல்லையா? அதை விடுங்க மாப்பிள்ள, அதையே மறந்துருக்க. இந்த ரமேஷ் இந்த அளவுக்கு காதல்ல தீவிரமா இருந்தான்னா நீங்க இவ்வளவு தூரம் அவங்க வீடு தேடி போய் கேட்கற வரைக்கும் காத்திருப்பானா, இல்ல அவனா வந்து பொண்ணு கேட்டிருப்பானா? நீங்க சொல்றதும் சரிதான். இருந்தாலும் நிர்மலாவை கேட்டா அவ ரெண்டு பேரும் உண்மையாவே தீவிரமா லவ் பண்றோம்னு சொல்றான். சரி, நீங்க சொல்றதும் யோசிக்கிறேன். நான் எதுக்காக சொல்றேன்னா, கல்யாண விஷயம் ஆழந்திரியாம காலை விட்டுறக்கூடாது. சரி மாமா, ரமேஷ் வீட்டுக்கு போய் பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை நிர்மலா கிட்ட உண்மையாவே லவ் பண்றீங்களான்னு கேட்டுக்கிறேன். அது நல்லது மாப்பிள்ள, அப்படியே செய்யுங்க. சரி, அப்படியே பேசிட்டு ரொம்ப தூரம் நடந்தே வந்துட்டோம். ஆட்டோ பிடிச்சிடுறேன். ஆட்டோ. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அதை வேற விதமா முடிச்சிட்டோம் சரோ. நம்ம கிளீனர் இருக்கான்ல, அவன் இதை எனக்கு பதிலாக ஒத்துக்கிட்டான். கேஸை பார்த்துக்கலான்னு வக்கீல் சொல்லிட்டாரு. ஐயோ பாவம் அந்த கிளீனர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரோ, அவன் இந்த மாதிரி நிறைய பார்த்தவன். அவனும் பெருசாக அழட்டிக்க மாட்டான். மேலும் கேஸ் நடக்கும்ல, அதில் ஏதாவது ஓட்ட போட்டு அவனை வெளில கொண்டு வந்துடலாம். அதெல்லாம் வக்கீல் பார்த்துப்பாரு. ஆமா சரோ, நாம இனிமே அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அப்புறம் சரோ, நாங்க வீட்டுக்கு வர்ற வழியில மாப்பிள்ள அந்த நிர்மலா ரமேஷ் விஷயத்தை பத்தி சொன்னாரு. சொல்லிட்டாரா? ஆமா, சொல்லிட்டேன். மாமா இதுல ஒரு விஷயம் சொன்னாரு. அதான் நிர்மலா கிட்ட மறுபடியும் இன்னொரு தடவை நல்லா டீட்டெயிலா பேசி அப்புறம் ரமேஷ் வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். சரோ, இதுக்கு போகும்போது மாப்பிள்ள தனியா போவேனா, நீயும் கூட போ. சரிப்பா. மாமா, நீங்க வயசுல பெரியவர். நல்ல காரியம் பேசும்போது பெரியவங்களை கூப்பிட்டு போறதுதான முறை. நீங்களும் எங்க கூட வாங்க. நான் எதுக்கு மாப்பிள்ள? என்ன நீங்க என் கூட வரதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? தயக்கம் இல்ல, நான் வந்தா சம்பந்தம் இல்லாத வந்த மாதிரி இருக்கான். என்னம்மா எப்படி சொல்லிட்டீங்க? நீங்க தானே எங்க குடும்பத்துக்கு மொத்த சம்பந்தி. நீங்க வர்றது பொருத்தமா தான் இருக்கும். என் பேச்சுக்கு மறுப்பு சொல்லாம தயவுசெய்து வாங்க. சரி மாப்பிள்ள, வரேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. நீங்க என் கூட வந்தீங்கன்னா ஒரு பெரிய மனுஷனோட போற தெம்பு எனக்கு வந்துடும். சரோ, மாமா எப்ப வந்தாலும் இங்க தங்குறது இல்ல. இன்னைக்கு தங்க போறாரு. தட்டுப்புட்டுன்னு ஒரு விருந்து சாப்பாடு பண்ணி மாமாக்கு போடு, சாப்பிடட்டும். சரிங்க. அப்புறம் மாமா, தொழில் அப்படி போயிட்டு இருக்கு? போய்கிட்டு இருக்கு. ஏதோ ஆண்டவங்கிற வேலை ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் போல இருக்கு. நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், அவருக்கு பரம்பரை நிலம் ஒண்ணு இருக்குது. நல்ல பெரிய நிலம். அதை கொஞ்சம் கவனிக்காம விட்டுருப்பார் போல இருக்குது. அதை கண்ட பைகள்லாம் வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம் சொல்றாங்களாம். இவர் பாவம் அப்பாவி மனுஷன், என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நிலம் கைவிட்டே போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. எங்கிட்ட வந்து பிரச்சனையை சொன்னாரு. நான் ஒரு ஐடியா சொன்னேன், அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இவர் போயே போச்சுன்னு நினைச்ச நிலம் இப்ப திரும்ப கிடைக்கும் போல் இருக்கு. அந்த சந்தோஷத்துல கிரய பணத்துல 10% கமிஷன் தரதா சொல்லியிருக்கிறாரு. ஐயோ பரவாயில்லையே மாமா, உங்க தொழில் எவ்வளவு நல்லா இருக்கே. நான் பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் கூட விட்டுட்டு இந்த தொழில் ஆரம்பிச்சலாம் போறாரு. நீங்க வேற எப்பவும் இப்படி இருக்காதுங்க. இது ஏதோ லாட்டரி மாதிரி. மற்றபடி முதுகொடிய பத்திரம் எழுதினாலும் 50 ரூபா சம்பாதிக்க தெருப்பத்தே நடந்தாகணும். எப்படியோ ஒரு பெரிய தொகை கிடைக்க போகுது. இதை வச்சுக்கிட்டு நம்ம லீலா பொண்ணுக்கு நல்ல வசதியான ஒரு பையனா பார்த்து சம்பந்தம் பேசலான்னு இருக்கிறேன். சரோ, என்ன உங்க அப்பா இப்படி சொல்றாரு? செல்வத்தை பத்தி அவரு நினைக்கவே இல்லையா? அவரு மொத்தமாவே அவன் வேண்டாம் தீர்மானமே பண்ணியாச்சா? அப்பாவோட மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? என்ன சரோ, செல்வம் நல்ல பையன்.
உங்க அப்பா முழுசா அவனை வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு அவனும் மோசமானவன் இல்ல. அவர் மோசமானவர்னு இப்ப யார் சொன்னா? நீங்களாவே எதையோ நினைச்சுக்கிட்டு. பின்ன உங்க அப்பா எப்படி சொல்றாரு? இது பாருங்க, இந்த பேச்சு இப்ப எதுக்கு? நாளைக்கு தலைக்கு மேல இருக்கிற முதல் காரியம் நிர்மலாவோட கல்யாணம். முதல்ல அது நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறமா இத பத்தி யோசிக்கலாம். இன்னும் இங்கதான் இருக்கியா? ஏமாமா? என்ன ஏமாமா? வீட்டுக்கு போனா வீடு பூட்டி இருக்கு, அதான் தேடி இங்க வந்தேன். வீட்டுக்கு போற ஐடியா இருக்கா இல்லையா? அங்க இருந்தா என்ன, இங்க இருந்தா என்ன? என்னமோ அரண்மனை கட்டி வச்சுட்டு பரிபாலனை பண்ண சொல்ற மாதிரி வீட்டுக்கு போங்கறீங்க. என் வீடு அரண்மனை நான் எப்பவும் சொன்னது இல்ல. ஆனா சொந்த வீடு, குடிசை வீடா இருந்தாலும் சொந்த வீடு, அதை புரிஞ்சுக்க. அடாடாடா, எப்ப பாரு உங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் தான். விடுங்களே. நீ வேற ஆரம்பிச்சிடாத லீலா. என்ன மாமா? அந்த முத்து நகர்ல ஒரு லேண்ட் விஷயமா மாமா பார்த்து வச்சினாரு. நான் இங்க போனேன். அந்த லே அவுட்ல உள்ள ப்ளூ பிரிண்ட் வேணுமா? அது பீரோல கொஞ்சம் எடுத்துக்கூட. அந்த விவரம் எனக்கு தெரியாது மாமா, அது எங்க இருக்கோ? பீரோக்குள்ள இருக்கும் இல்ல, அதை எடுத்துக்கூட. அப்பா அதுல நிறைய பேப்பர்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நான் எதையாவது தேடி ஏதாவது காணாம போயிடுச்சுன்னா என்னால முடியாதுப்பா, நீங்களே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமா பேசுறதுக்கு எங்கே தான் கத்துக்கிட்டியோ? நேரம் சரவா இருந்தா டக்குன்னு எடுத்து கொடுத்துருக்கோம். நீங்க 4 பேருமே வேஸ்ட். எங்க மாமாவுக்கு இந்த துணிமணிகளுக்கு பிடிச்ச கேடு உங்க 4 பேரையும் பெத்து போட்டிருக்காரு. ஏது பாய் ரொம்ப தான் நீளுது. இந்த நாளத்துல உன்னை கட்டிக்கிட்டு ஆக்கி போடுறதையும் தின்னுட்டு பேச வேண்டியதுதான் நீங்க. மாமா நானும் பாத்துட்டே இருக்கேன், நீங்க ஓவரா பேசுறீங்க. தனம் உங்க பொண்டாட்டி, அதை வேணா திட்டிக்கோங்க, போனா போதுன்னு விட்டுடுறேன். ஆனா எங்க கிட்ட மோதிர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஆமா அம்மா தாயே, நான் உன்கிட்ட மோதலம்மா. அதானே பெரிய மைனர் மாதிரி வர வேண்டியது, அதிகாரம் பண்ண வேண்டியது. அது மட்டும் இல்லாம எங்களை தண்டம்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்களா? அக்கா, மாமா இந்த அளவுக்கு டெவலப் பண்ணதுக்கு நீங்களா தான் காரணம். பவானி நீமா? பின்ன என்ன, இவர் எப்ப வந்து காஃபி கேட்டாலும் சாப்பாடு கேட்டாலும் பண்ணி கொடுத்து ஐயாக்கு ரொம்ப மப்பேறி போச்சு. அதான் நம்மள எல்லாரையும் பத்து தண்டோன்னு சொல்றாரு. நம்ம வீட்டுல நீ தான் சிறுசுன்னு நினைச்சா எல்லாரோடையும் ஜாஸ்தியா பேசுற. ஜாஸ்தியா தான் பேசுவோம். இப்ப நீங்க பேசுறத வாபஸ் வாங்குவீங்களா இல்லையா? அம்மா தாயே, தெரியாதனமா ஒரு வார்த்தையை விட்டுட்டேன், மன்னிச்சுக்கங்க. என் மாமன் பெத்த எல்லாமே பூமியில விளைஞ்சா தங்கம் தான், புதையல் தான். போதுமா? போதாதான். ஆனா என்ன பண்றது, எங்க தனாக்கா கட்டினதுனால உங்களுக்கு சிறப்பு சலுகை கொடுத்து மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காம ரிலீஸ் பண்றேன். அம்மா, உன் பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றிமா. தனோ, வீட்டுக்கு போலாமா? அப்பா இன்னும் வரலீங்க. இந்த 3 சிறுசிங்களையும் எப்படி இங்க தனியா விடுறது? பேசாம இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கேயே தங்கிடலாங்க. அதுவும் சரிதான். மாமா ஏன்னு வரல தெரியல. ஒருவேளை விருந்தாளியா வந்தவரை நல்லா கவனிக்கணும்னு சொல்லி உட்கார வச்சு விருந்து போடுறாங்களோ என்னவோ. அதுவும் அந்த கிழவி வாங்கன்னு சொன்னா பார்த்தாது. ஆமா, அப்பா சரோ வீட்டுக்கு போயிட்டு நொந்து போய் வர்றது தானே வழக்கம். என்னைக்கு சந்தோஷமா வந்திருக்காரு. அதுல நிம்மதியா அவர் திரும்பி வந்தா அதுவே பெரிய விஷயம். இதுல சம்மந்திக்கு அவங்க விருந்து வச்சிட்டாலும் அவங்க நமக்கு ஒத்து வரலையா? அந்த அளவோட நிப்பாட்டிக்கிறது தான் மரியாதை. அதை விட்டு அவங்கள பத்தி அதிகமா பேசுறது, குத்தி பேசுறது, இதெல்லாம் தப்பு. உங்க 4 பேரையும் விட்டா ஒரு ஆளை பத்தி நல்லா புரணி பேசி வேணாமா? வேணாம். நல்லா பேசுங்க. எனக்கு எதுக்கு பொல்லாப்பு? நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. சரோ, தீபாவளி வந்துகிட்டு இருக்கு. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புறதுக்கு தயார் பண்ணிக்க. எதுக்குப்பா? என்ன அப்படி கேக்குற? தலை தீபாவளிமா, ஊருக்கு போய் கொண்டாட வேணாம், அதான முறை. என்னம்மா, தலை தீபாவளினா சந்தோஷப்படுவாங்க, நீ ஒரு மாதிரி ஆயிட்ட? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது. ஏதோ சங்கடம் இருக்குது, என்ன விஷயம்? ஏன்பா, ஏன் தீபாவளியை இங்க வந்து கொண்டாடக்கூடாது? என்னம்மா பைத்திய தன்மை கேட்டு இருக்கிற? தலை தீபாவளி இங்கே கொண்டாடுவாங்க, ஊர்ல வந்து கொண்டாடணும்மா. உன்னை விட்டுட்டு நான் ஊர் பக்கம் போக முடியாது, அத்தனை பேரும் பிடிச்சிக்குவான். மகளையும் மறுமனையும் அங்க விட்டுட்டு நீ இங்க என்ன பண்றேன்னு ஏன் இப்படி கேட்டு இருக்கிற? இல்ல, தீபாவளி நேரம் மார்க்கெட்ல நல்ல வியாபாரம் நடக்கும், கடை இப்பதானே திறந்திருக்கும், கஸ்டமர்ஸ் எல்லாம் கைவிட்டு போக கூடாது இல்ல? அட நீ என்னமா வியாபாரம் வியாபாரம் தானே தான் வருது. தலை தீபாவளி வாழ்க்கையில ஒரு வாட்டி தானே வருது, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? நான் வேணா மாப்பிள்ளைய கேட்டு பார்க்கணுமா? அவர் ஒத்துக்குவாரு. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லப்பா. அவர் வந்து நானே கேட்கவா? அப்பா, நான் பேசிக்கிறேன், நான் பேசுறேன். சரி,
நீ ஏன் பேசு. நீங்க போய் படுங்கப்பா. ஆகட்டும் கொஞ்சம் காலார நடந்துட்டு வரேன். வாங்க வாங்க. என்ன சரோ, உங்க அப்பா ஏதோ சொல்ல வராரு, நீ தடுக்கிற, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, தலை தீபாவளிய எங்க வீட்டுல தான் கொண்டாடணும்னு அப்பா கூப்பிடுறாரு. ஆமா, அது தடுக்கிற? கூப்பிட்டா கிளம்பி போக வேண்டியதானே? நிஜமாவா? ஆமா. ஏன் மாமா கிட்ட இருந்து ஏதோ வரமாட்டேன்னு சொல்லிட்டியா? நாங்க அவசியமா வரணுமான்னு கேட்டேன். அவர் கண்டிப்பா வரணும்னு சொன்னாரு. ஏன் அப்படி கேட்ட? நீங்க ஒத்துப்பீங்களோ இல்லையோன்னு எனக்கு சந்தேகம். ஏன்? மறந்துட்டீங்களா? நீங்க தானே சொன்னீங்க நீங்களும் நானும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு எப்பவுமே போவே கூடாதுன்னு. கிட்டத்தட்ட சபதம் பேசின மாதிரி தானே பேசுனீங்க. அட லூசு, நீ அதை இன்னும் சீரியஸாவே நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன், ஆனா நான் அதை மறந்துட்டேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அந்த விஷயத்த மறந்துட்டேன், ஆனா போஸோட இருக்கிற பிரச்சனைய நான் மறக்கவே இல்லை. நல்லா கேட்டுக்கோ, உங்க ஊருக்கு போறோம், தீபாவளி கொண்டாடுறோம், எல்லாம் சரி. ஆனா போஸ் கிட்டயோ தனத்துக்கிட்டயோ நீ எந்த பேச்சும் வச்சக்கூடாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா சரோ, அந்த போஸ் பையன் பேசினதெல்லாம் நான் மறக்கவும் இல்லை, மன்னிக்கவும் இல்லை. மறந்துடாத, பேசக்கூடாது அவங்களோட. வாங்க. என்ன மாணிக்கம், சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு லேட்டா வர? கிளம்பி வரணும் இல்லம்மா, கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். வாங்கப்பா. உட்காருங்க. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா நேர மாப்பிள்ளையோட லாரி கம்பெனிக்கு போனேன். ஊர்லயே எல்லாம் கேள்விப்பட்டேன், அங்க இருந்தே சுந்தரத்துக்கு போன் போட்டேன். போறாத காலம்மா, இல்லைன்னா மாப்பிள்ளை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியிருக்குமா? நடக்கிறதானே நடக்கும், நம்ம கையில என்ன இருக்கு? ஏன் மாணிக்கம், நிர்மலா விஷயமா ஒரு முடிவு எடுத்திருந்தமே, அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுறதானப்பா? பார்க்கலாமா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை. நிர்மலா. என்னண்ணா? என்னடா இது, திருப்பி திருப்பி அண்ணன் கேட்டதையே கேக்குறான்னு எரிச்சல் படாத. என்ன கேட்க போறீங்க அண்ணே? இந்த விஷயத்துல ரமேஷை முழுசா நம்பி இறங்கலாமாமா? என்னண்ணே சின்ன குழந்தைய சந்தேக கேட்கிற மாதிரி மறுபடி கேக்குறீங்க? இல்லம்மா, முக்கியமான விஷயம் இல்லையா? ரமேஷ் பண்ண எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன். கடை துறக்கிற அன்னைக்கு ஆளுங்களை விட்டு கலாட்டா பண்ணி அவனுக்கு என் மேல அந்த அளவுக்கு விரோதம் இருக்கு. அவன் ஒண்ணு லவ் பண்றான்னா மனசுல ஒரு சின்ன நெருடல், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைண்ணே, நீ தேவையில்லாம பயப்படுற. அதுக்கு இல்லம்மா, உன்னை பொண்ணு பாக்குற அன்னைக்கு உன்னை இங்க வர விடாம தடுத்தான். மனசுல நல்ல நோக்கம் இருந்தா அப்படி செஞ்சிருப்பானா? நேரா இங்க வந்து பொண்ணு கேட்டிருப்பான், அதான் சொன்னேன். என்னென்ன புரியாம பேசுறீங்க? உங்க 2 பேருக்கு இருக்கிற விரோதத்துக்கு அவருக்கு எப்படின்னா பொண்ணு கேட்க மனசு வரும்? ஏதோ இப்ப நீ மனசு மாறிட்ட. ரமேஷ் வந்து பொண்ணு கேட்டிருந்தா அந்த சூழ்நிலையில நீ பெரிய ரகலே பண்ணிருப்ப. அதுவும் சரிதாமா. அதான் அவளை ஏற்கனவே துருவி கேட்டுட்டு தானே சரின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ள உன் மனசுல என்ன புது சந்தேகம்? நடுவுல பூந்து யார் குட்டை குழப்பினது? ஐயோ, நீங்க இப்படி தவறா நினைச்சிடாதீங்கம்மா. நான் தான் என் மனசுல பட்டதை மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன். இவருக்கும் சிவசாமிக்கு இருக்கிற பகை நம்ம குழந்தையோட எதிர்காலத்தை பாதிச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் இன்னொரு முறை தெளிவா தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் சொன்னேன். ஓஹோ, அதானே பார்த்தேன். நீங்க ஒண்ணு அனாவசியமா கவலைப்பட வேண்டாம். இது ஏன் மக கல்யாணம். யார் என்ன நினைச்சாலும் தடங்க இல்லாம நல்லபடியா நடக்கும். அம்மா, இனிமே என் மனசுல எந்த குழப்பமும் இல்ல. சிவசாமி வீட்டுக்கு போய் பேசிட வேண்டியதான். முதல்ல அதை செய். நான் தனியா போறதை விட கூட ஒரு பெரியவங்க வந்தா நல்லா இருக்கும் இல்லையா? அதான் மாமாவை கூட்டு போலான்னு இருக்கேன். சரவும் கூட வந்தா பேச்சுவார்த்தைக்கு சௌகரியமா இருக்கும். அதான் நாங்க 3 பேரும் போயிட்டு வந்துடுறோம். நல்லா இருக்கடா நீ பேசுறது. சுத்த வழிமுறை தெரியாத ஆளா இருக்கிற. சம்பந்தம் பேச போகும்போது நம்ம வீட்டு ஆளுங்களை தான் கூட்டிட்டு போகணும். சம்பந்தி வீட்டு ஆளுங்களையா கூட்டிட்டு போவாங்க? அப்புறம் சிவசாமி ஐயா உன்னை பத்தி மட்டமா தான் நினைப்பாரு.
ஆமா மாப்பிள்ள, அம்மா சொல்றது சரிதான். நான் ஒன்னும் தப்பான அர்த்தத்துல சொல்லல. அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, அதுபடி தானங்க எல்லாத்தையும் செய்ய முடியும். ரொம்ப சரி. இதுக்குதான் வீட்டுல ஒரு பெரியவங்க இருக்கணுங்கிறது. மாணிக்கம், என் மகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நான் வராம இருந்தா எப்படிற? முதல்ல ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது 3 பேரா போனா அந்த காரியம் கெட்டுதான் போகும். அதனால சரோவும் உன் மாமனாரும் இங்கே இருக்கட்டும். நீயும் நானும் மட்டும் போய் பேசிட்டு வந்துருவேன்டா. அதுவும் சரிதான் மாப்பிள்ள. அம்மாவோட போய் நல்ல விதமா பேசி முடிச்சுட்டு வாங்க. சரி, கிளம்புறேன்.